நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி அருகே உள்ள மங்காபுரம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தாள். அவளது பெயர் கங்கம்மா. சுண்டல் விற்பது அவளுக்கு தொழில். அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தாள். கணவர் போய்விட்டார், பிள்ளைகளும் இல்லை. ஏண்டா பிறந்தோம் என்று அடிக்கடி புலம்புவாள் அந்த கங்கம்மா. அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்துதான் திருமலைக்கு செல்வார்கள். அப்படி ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகாலை பொழுதில் மலையேறி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தை மலை அடிவாரத்தில் கண்ட பாட்டி மலையேறுபவர்களிடம் சென்று, ஐயா, நீங்கள் எல்லோரும் மலைக்கு எதற்காக செல்கிறீர்கள் என்று ஒன்று அறியாதவளாய் கேட்டால் அந்த கங்கம்மா மூதாட்டி. அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் அவர்கள் சிரித்து விட்டனர். என்ன பாட்டி இது கேள்வி? திருமலையின் அடிவாரத்தில் இப்படி ஒருத்தி இருக்கியே, மேலே பெருமாள் கோயில் இருப்பது திருப்பதிக்காரியான உனக்கே தெரியாத என்று கோபித்து கொண்டனர் அவர்கள். உண்மையில் மலையில் கோயில் இருப்பதை கூட அறியாமல் இருந்தால் அந்த கங்கம்மா பாட்டி. ஒரு பக்தர் மட்டும் அவள் மீது இரக்கம் கொண்டு, அம்மா, மலை மேல் ஒரு சுவாமி இருக்கிறார், அவனை போய் தரிசித்தால் இனிமேல் இப்படி பிறந்து சுண்டல் விற்கும் நிலை இருக்காது. அவனை கோவிந்தா என சொல்லி கும்பிட வேண்டும். அப்படி செய்தால் நீ செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று அவளுக்கு புரியும் வகையில் எளிமையாக எடுத்துச் சொன்னார் அந்த பெரியவர். இதை கேட்டாலோ இல்லையோ சுண்டல் கூடையோடு திருமலைக்கு ஏறினாள் அந்த கங்கம்மா பாட்டி. ஏழுமலையப்பனை கண்குளிர கண்டாள். அப்பனே கோவிந்தா, உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டேனோ? அந்த பக்தர் சொன்னார். எனக்கு இனி பிறவி வேண்டாம் ஐயா என்று மனம் உருகி சொன்னாள் அந்த கங்கம்மா பாட்டி. தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பினார்கள் எல்லோரும். அவர்கள் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டாள். அப்போது ஒரு வயோதிகர் அங்கு வந்தார். அம்மா, சுண்டல் கொடு என்று கேட்டார். அவளும் கொடுக்க சாப்பிட்டு விட்டு நடைய கட்டினார் அந்த வயோதிகர். ஐயா, சுண்டலுக்கு காசு கொடுத்து விட்டு போங்க என்றாள் அந்த கங்கம்மா பாட்டி. அம்மா, நான் ஒரு கடங்காரன். கல்யாணத்துக்கு கடன் வாங்கிவிட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிவிட்டு கஷ்டப்படுகிறேன். நான் சுண்டலுக்கு கூட என்னிடம் பணம் இல்லை. நாளை இங்கே வருவேன், அப்போது காசு தருகிறேன் என்றார் கெஞ்சலாக அந்த வயோதிகர். சரி, நாளை கொண்டு வாங்க என விட்டுவிட்டால் அந்த கங்கம்மா மூதாட்டி. தன் முன்னால் வந்து நின்றது உலகிற்கே படியளக்கும் ஏழுமலையான் என்பதை பாமர பெண்ணான கங்கம்மா எப்படி அறிவாள்? மறுநாள் சொன்னபடி அந்த வயோதிகர் வரவில்லை. இப்படி ஏமாற்றி விட்டாரே கிழவர் என அவள் பொறுமிக் கொண்டே இருந்தாள் அந்த கங்கம்மா பாட்டி. ஒரு கட்டத்தில் அவள் இறந்து போய்விட்டாள். பாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக மேலான வைகுண்டத்தையே கொடுத்து விட்டார் அந்த பரந்தாமன். ஆனாலும் அவர் மானிட பிறவை எடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்தவர் இல்லையா? பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்களித்து விட்டு கொடுக்கவே இல்லையே. இதனால் தெற்குமடா வீதியுள்ள அசுவா சாலையில் இப்போதும் விழா காலங்களில் அவர் பவனியாக வரும்போது பாட்டிக்கு பயந்து கொண்டு மேலதாளம் இல்லாமல் ஒளிந்து கொண்டே செல்வார் அந்த பரந்தாமன். இந்த வீடியோ பார்த்தவர்கள் எல்லாம் தீர்க்காயங்களுடன் வாழ்ந்து பிறப்பற்ற நிலையை அடைவார் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.